எல்லா கட்டமும் மோடிக்கு சாதகமாக தான் இருக்கும். தமிழ்நாடு சாதகமாக இருக்காது, கேரளா சாதகமாக இருக்காது, மற்றபடி மகாராஷ்டிராவில் ஒரு பின்னடைவு வரலாம், பஞ்சாப்ல பெருசா இல்லை. இதை தாண்டி எல்லா இடமும் மோடிக்கு சாதகம் தான். உத்தவ் தாக்கரே வெளியேற்றத்தை தவிர மற்ற யூபியில் அவங்க கூடியிருக்காங்க, பீகார்ல பலம் கூடியிருக்குது. ஒண்ணுமில்லாத ஆந்திராவில் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் நாயுடு பவன் கல்யாண் பிஜேபி அலையன்ஸ் 18 சீட் வர வரும்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. பீகார்ல இப்ப நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்குள்ள வந்ததுனால ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது மாதிரி எந்த ஊடகங்களும் எந்த பத்திரிகைகளும் பெருசா எழுதவே இல்லை. இப்போ மோடிக்கு எதிராக உருவமுள்ள யார் சொல்றாங்க? பரக்கலா பிரபாகர். பரக்கலா பிரபாகர் யார்? அந்த பரக்கலா பிரபாகர் யோகேந்திர யாதவ். யார் அந்த யோகேந்திர யாதவ்? எடப்பாடி போயிட்டாரு, இல்லாத இடத்துல ஒரு போய் என்ன இருந்த அகாலிடல் போயிட்டாங்க ஃபார்முலாவில். அவங்களும் பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்க. பஞ்சாப் முதல்வர் காங்கிரஸை தோக்கடிப்பாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் மட்டும்தான் அசம்பிளியும் ஜெயித்திருக்காரு, பார்லிமெண்ட்லயும் ஜெயித்திருக்காரு. ராகுல் காந்தி பிரமிஷா சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறாரு. அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஒரு கணக்கு போட்ட மாதிரிதான் மம்தா பானர்ஜியும் ஒரு கணக்கை போட்டு அரசியல் காயின் அர்த்தங்களை செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி 100 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் ஜெயித்து விட்டது சொன்னா ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு 100 தொகுதியெல்லாம் காங்கிரஸுக்கு முன்னோட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் வியூக அமைப்பாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. 4 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. முதல் கட்ட வாக்குப்பதிவை விடவும் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான இடத்தை மாத்தி இருக்குதாட்டு பரவலா பேசுறாங்க. எங்க யோகேந்திர யாதவ் 2014 சொன்னாரு, ஆரம்பிக்கிறது போதே மோடி 100 சீட்டு மைனஸ்ல ஆரம்பிக்கும்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஆட்கள் இப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் ஓவரால் ஒரு பிக்சர் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் கட்டம், 2வது கட்டம், இந்த கட்டத்தை பார்த்து அடுத்த கட்டம் ஓட்டு போடுறது, அடுத்த கட்டத்தை பார்த்து அந்த கட்டம் ஓட்டு போடுறதெல்லாம் இல்லவே இல்லை. இது சும்மா நம்ம ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிட்டு இருக்கிறது தான். முதல் கட்டம் கன்னியாகுமரியில் ஒரு வாக்குப்பதிவு நடந்துட்டுன்னா, 2வது கட்டம் சிதம்பரத்தில் நடக்குதுன்னா கன்னியாகுமரி ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தா சிதம்பரத்தில் ஓட்டிங் போடுறான். இது சும்மா ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது தான். எல்லா கட்டமும் மோடிக்கு சாதகமாக தான் இருக்கும். தமிழ்நாடு சாதகமாக இருக்காது, கேரளா சாதகமாக இருக்காது, மற்றபடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பின்னடைவு வரலாம், பஞ்சாப்ல பெருசா இல்லை. இதை தாண்டி எல்லா இடமும் மோடிக்கு சாதகம் தான். இந்த முறை சவுத்துல இருந்தே பாஜக தாண்டி காங்கிரஸ் ஒரு 50 இடங்களை ஸ்கோர் பண்ணிரும். கர்நாடகாவில் நல்ல அது சும்மா சொன்னோம் இல்லையா? யோகேந்திர யாதவ் 100 சீட்டு எடுத்த எடுப்புல 19ல் மோடிக்கு மைனஸ்ன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரிப்பட்ட வதந்திகளும் ஆசைகளை பேசிக்கிறது தான். யதார்த்தம் இல்லை, அதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில்ல இடைக்கால ஜாமீன்ல வந்த உடனே ஸ்டாலின் அவர்கிட்ட பேசும்போது தெரிவித்த சில விஷயங்கள்ல, குறிப்பா நம்ம முதல் ஃபேஸை விடவும் அடுத்தடுத்த ஃபேஸ்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ஷைனிங் இருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலினே பேசியிருக்காரு. அவர்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன் அவர் சொல்லியிருப்பார், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அந்த ஃபேஸ்ல என்ன நடந்து யாது நடந்துங்கெல்லாம் யூகம் தான். யூபியை பொறுத்த வரைக்கும் சீட் இந்த முறை காங்கிரஸ் 50 சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராகுலும் சொல்றாரு, அகிலேஷ் யாதவும் சொல்றாரு. மீண்டும் யோகேந்திர யாதவ் 100 சீட்டு குறையுங்கிற 19 சொன்னது தான் எல்லாமே சொல்றேன். முன்னோட 8-10 சீட்டு என்டிஏக்கு கூடும். லாஜிக் நான் சொல்றேன். கழிஞ்ச முறை 14ஓட குறைஞ்சது யூபியில். காரணம் பலமான அலையன்ஸ். மாயாவதி, அகிலேஷ் யாதவ், ஜெயந்த் சௌத்ரி, அஜித் சிங், இந்த ஆர்எல்டி, இந்த ஒரு பெரிய அலையன்ஸ். இதுல முன்னோட 14ஓட சீட்டு குறைஞ்சது. இப்போ மாயாவதி தனியா போயிட்டாங்க, ஆர்எல்டி பாஜகவோட போயிட்டாங்க. மாயாவதி ஸ்ட்ரென்த்ல பாதி தான் காங்கிரஸ் இருக்கும். காங்கிரஸ் ஓட்டு அகிலேஷ் யாதவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது நிரூபிக்கப்படாத ஒண்ணு. எப்படிதான் இருந்தாலும் அது 30-35% வாக்குக்கு மேல இந்த அணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு அணி தான். அப்படி இருக்கும்போது 55% பலத்தோடு இருக்கிற அணி என்ன செய்ய முடியும்? இல்ல, அகிலேஷ் யாதவே களத்துல நிக்கிறாரு, அவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் நிக்கிறாங்க. இப்படி முக்கியமான நபர்கள் எல்லாம் பிரபலி இருக்குது. அங்க கண்டிப்பா ராகுல் காந்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இப்படி நம்பர்ஸை பார்க்கும் போதே பாஜக அங்க ஸ்வைப் பண்ணாது, நம்பர்ஸ் குறையிற மாதிரி தான் இருக்கு. யாதவர்கள் இந்துக்களா ஓட்டு போட்டா 80 சீட்டுமே போகும் என்றாலும் நான் 75 சீட் வரை அங்க வரும்னு கணக்கு போடுறேன் யூபியில. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சரத்பவரா இருக்கட்டும், இல்லைன்னா உத்தவ் தாக்கரேயா இருக்கட்டும், கொஞ்சம் சீரியஸா களத்துல இறங்குறாங்க.
இன்னும் பத்திரிகையாளர் பேட்டியில கூட உத்தவ் தாக்கரே கிட்ட கேட்கும்போது, நீங்க ஜெயிச்ச பிறகு பாஜக கூட்டணிக்கு என்டிஏக்கு கொடுப்பீங்கன்னா நோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா களத்துல நிக்கிறாரு. என்னுடைய கேள்வியே என்னையே கொஸ்டின் பண்ணிட்டாரு போலி அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி ஒர்க் பண்றாரு உத்தவ் தாக்கரே. கண்டிப்பா உத்தவ் தாக்கரேயும் சரத் பவாரும் லீடர்ஸ், ஷிண்டேயும் அஜித் பவாரும் ஆர்கனைசர்ஸ் தான். லீடர்ஸுக்குள்ள மரியாதை வேற, ஆர்கனைசருக்குள்ள மரியாதை வேற. உத்தவ் தாக்கரே வெளியேற்றத்தை அஜித் பவாரை வச்சு காம்பன்சேட் பண்ண முடியுமான்னா அது கஷ்டம்தான். பட் அதுக்குள்ள ராஜ் தாக்கரே வாராரு, ஒரு பழைய பரங்கையாடப்பா விழுந்து போனவர். மோடி பிரதமருங்கிறது மட்டும்தான் அங்கே பெரிய ஒரு பாயிண்டாக இருக்குது. மற்றபடி பல இஷ்யூஸ் வந்து பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே 19 இருந்ததோட மைனஸாக தான் இருக்குது. மகாராஷ்டிரா பொறுத்தளவில் குறிப்பாக உத்தவ் தாக்கரே லீடருங்கிற அந்த ஒரு பார்வை எந்த அளவுக்கு மோடி பிரதமருங்கிறத வந்து இதை ஓவர் கம் பண்ணுங்கிறதான் பார்க்கணும். மற்ற ஸ்டேட்டில் இல்லாத ஒரு நிகழ்வு உத்தவ் தாக்கரே வெளியேற்றம் ஒரு மைனஸாக இருக்குது. எப்படி விபி சிங் வெளியேற்றம், அரிப் முகமது கான், முப்தி முகமது சைடு, ராம்தன், அருண் நெஹ்ரு இவங்கெல்லாம் ஜன்மோர்ச்சா வெளியேறி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ராஜீவ் காந்தியை வட இந்தியா ஃபுல்லாக வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்குள்ளனாலும் உத்தவ் தாக்கரே வெளியேற்றம் மகாராஷ்டிராவுக்குள்ள ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வு தான். நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக உத்தவ் தாக்கரே நிகழ்வு சொல்கிறேன்னா, வேற எந்த ஸ்டேட்லையுமே மோடிக்கு எதிரான நிகழ்வு கிடையாது. அதே கர்நாடகாவில் 25 சீட்டு ஜெயித்த பாஜக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த சுமார் 10% வாக்குப்பலம் உள்ள தேவகவுடா ஜேடிஎஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. இதுதான் கர்நாடகாவில் நிகழ்ந்திருக்குது. அங்கே பெரிய வெற்றி பெற்ற யூபியில் தோத்து போகிற அகிலேஷ் யாதவ் அணியிலிருந்து ஒரு 6 LD வந்து சேர்ந்திருக்காங்க. பீகாரில் 14 பாஜகவில் வெற்றி பெற்று 19 தோல்வியடைஞ்ச உபேந்திர குஷ்வாகா வந்து சேர்ந்திருக்காப்புல. மாஞ்சி வந்து கூடுதலாக சேர்ந்திருக்காப்புல. ஏற்கனவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் 2 வரும். பவன் கல்யாண் கூட இருந்தார். சந்திரபாபு நாயுடு தனியாகவே 3 சீட் எடுத்தவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்போ உத்தவ் தாக்கரே வெளியேற்றத்தை தவிர மற்ற யூபியில் அவங்க கூடியிருக்காங்க, பீகாரில் பலம் கூடியிருக்குது. ஒன்றுமில்லாத ஆந்திராவில் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்கிறாருங்கிறதுல பட் ஓரளவு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் தான், கண்ண மூடிட்டு சொல்லக்கூடியவரில். அவர் விஷயத்தில் தான் தப்பு பண்ணிவிடுவார். அவர் வந்து நாயுடு, பவன் கல்யாண், பிஜேபி அலையன்ஸு 18 சீட் வர வரும்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. ஒன்றுமில்லாத தமிழ்நாட்டில் இருந்து எடப்பாடி போயிட்டு போகிறாரு. என்ன ஆயிரப்போச்சு, அவர் இருக்கும்போதும் என்ன இங்கே பெருசாக நடந்துடுச்சு. அதே மாதிரி 2 சீட்டு வந்த பஞ்சாப்லேயும் ஒரு பின்னடைவு இருக்குது. ஸோ இந்த களத்துக்குள்ள வெஸ்ட் பெங்காலில் 2-18ங்கிறது ஏறி வருது, 24, 26 போகலாம். ஒரிசாவில் 1-8ங்கிறது 12க்கு மேலே போகலாம். ஒன்றுமில்லாத ஆந்திராவில் சீட்டு வரலாம். அணி பலத்தால் எதிரணி சிதறி இருக்கிறதுனால உத்தரப்பிரதேசில் சீட்டு கூடலாம். இதெல்லாம் கூடதுக்கு வாய்ப்புள்ள இந்த மாநிலங்களுக்கு மத்தியில் அபண்டன் காஷனில் சேஃப்கார்டு பண்ணி கொடுக்குது கர்நாடகாவில் தேவகவுடா. மகாராஷ்டிரா மட்டும்தான் மோடிக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாட்டு இருக்குது. காங்கிரஸ் ஓட்டு செதஞ்சு தான் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போச்சு. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 60% இருக்க இடத்துல அது ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது. டெல்லியில் 57% இருக்க இடத்துல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஒன்றும் பாதிச்சிடாது. அரவிந்தர் லவ்லி சிங் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னாலும் சரி, காங்கிரஸோட தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்களாலும் சரி, பொருந்தா கூட்டணின்னு ஆக்கிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்காங்க பாஜகவில். சரம்ஜித் சிங் சன்னி காங்கிரஸ் கேண்டிடேட்டு பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி தான். இதே லிக்யூர் ஸ்கேம் வந்து பஞ்சாப்லேயும் பண்ணுறாங்கன்னு அடிச்சிருக்காங்க. அதனால பஞ்சாபில் பாஜக எழுப்பி வந்து நான் சொல்ல வரல. ஆம் ஆத்மி எழுப்பிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் அங்கே அந்த வேலையை பார்க்குறாங்க. பீகார்ல இப்போ நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்குள்ள வந்ததுனால ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது மாதிரி எந்த ஊடகங்களும் எந்த பத்திரிகைகளும் பெருசா எழுதவே இல்லையா? எங்க நிதிஷ்குமார் மோடியை விட்டு போன போறதானா அர்த்தமெட்டிக் போயிட்டு பீகார் திருப்பும்னா நிதிஷ்குமார் பிரமிஷாயர்னு எழுதுனாங்க. அப்புறம் பிரமிஷாலாம் இங்கே ஒன்றும் தேராது, மோடி தான் மீண்டும் ஜெயிப்பாருன்னு இந்த சைடு அவர் வந்துட்டாரு. சேஃபா அவர் தன்னை பாஜகவும் அர்த்தமெட்டிக்ல ரிஸ்க் எடுக்காம அவர் கையில பீகாரை கொடுத்துக்கிட்டு சேஃபா அவங்களும் பிளே பண்ணிட்டாங்க. இவரும் சிஎம் கேண்டிடேட்லேயே கண்டென்ட் ஆயிடுவோம், மோடி கூட சேர்ந்தாதான் எம்பி சீட்டாவது வரும்னு அவரும் தன்னோட பிளேயை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ அது 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஷாக் ஆனவங்க பேச்சு தானே, என்ன வேணாலும் பேசலாம். நிதிஷ்குமார் எங்கே இருந்தாருன்னா நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி கொண்டு வந்தாருன்னு பேசிடலாம். அங்கே போயிட்டாருன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பேசிக்கலாம். 4ஆம் தேதி வரை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, அது திருப்பி பேசிக்கலாம். நாம அரசியலில் லாஜிக்கோட பேசுகிறோம்.
உத்தவ் தாக்கரே வெளியேற்றம் அவர் மேல சிம்பதி இருக்கும், ஒரு பாதிப்பு 41 சீட்டு 48ல் 41 அணியா ஜெயித்த இடத்துல ஒரு பாதிப்பு அங்க இருக்கும் நம்ம சொல்றோம். யூபியில அலையன்ஸ் ஏறினால அவங்க அலையன்ஸ் பலம் குறைஞ்சதுனால முன்னோட சீட்டு அதிகம் வரும்னு சொல்றோம். வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரிசா வெஸ்ட் பெங்கால சீட்டு வரும்னு நம்ம சொல்றோம். அலையன்ஸ் கிடைச்சதுனால ஆந்திராவில் சீட்டு வரும்னு சொல்றோம். மோடிக்கு வந்து ஒரு பிபி சிங் ரிவோல்ட் மாதிரியோ ஒரு சந்திரசேகர், மோகன் தாரியா, நந்தினி சஸ்பதி, ஹெச்என் பகுனா, சத்யநாராயண் சின்ஹா, சந்திரசேகர், ஜே ஜீவன் ராம், இந்த மாதிரி ஒரு ரிவோல்ட் எமர்ஜென்சி இந்திரா காந்தி எதிர்த்து உள்ளது மாதிரி மோடிக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை. இந்திரா காந்தி அம்மையார ஜனசங்கூட கூட்டணிக்கு எதிராட்டு தூக்கி பிடிச்ச முஸ்லீம் சமுதாய மக்களும் முஸ்லீம் கிளர்ஜிஸும் வந்து எமர்ஜென்சியில் சஞ்சய் காந்தியோட கட்டாய கருத்தோட அதற்கு எதிராட்டு வந்து டெல்லி சையது மாம்புகாரி வந்து காங்கிரஸை தோக்கடிங்க, இந்திரா காந்தியை தோக்கடிங்க, சஞ்சய் காந்தியை தோக்கடிங்கன்னு கால் பண்ணாரு. முஸ்லீம் மத தலைவர்கள் எல்லாமே வாக்களிச்சவங்க. சையது மாம்புகாரி டெல்லி இமாம் ரொம்ப பாப்புலர், அவங்கெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நிகழ்வுகள் இருந்தது. இப்போ மோடிக்கு எதிராக உருவமுள்ள யார் சொல்றாங்க? பரக்கலா பிரபாகர், பரக்கலா பிரபாகர். யார் அந்த பரக்கலா பிரபாகர்? யோகேந்திர யாதவ். யோகேந்திர யாதவ் யார் அந்த யோகேந்திர யாதவ்? யோகேந்திர யாதவ் ஒரு காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தவர் தான், எக்ஸ்ட்ராடினரியா இருந்தவர் தான். 2019 மோடி 100 சீட்டு குறைஞ்சி போறாருன்னு சொல்லும் போதே அவர் விழுந்து போறாரு. இந்த மாதிரி நீங்க 4 பேரை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்களே தவிர டேங்கிபிளா மோடிக்கு எதிராக ஒரு லாஸ் ஏற்கனவே இருந்த அணிக்கு எதிரான்னு சொன்னா ஒரு உத்தவ் தாக்கரே தவிர எதுவுமே இல்லை. எடப்பாடி போயிட்டாரு, இல்லாத இடத்துல அவர் போய் என்ன இருந்த அகாலிடல் போயிட்டாங்க. இது ஃபார்முலாவில் அவங்களும் பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்க. இதை தாண்டி நரசிம்மராவுக்கு எதிராக அர்ஜுன் சிங் போனாரு, என்டி திவாரி போனாரு. இப்படி எத்தனையோ தலைவர்களுக்கு எதிராக இப்போ ஏன் வாஜ்பாய்க்கு எதிராக கூட கூட்டணியில இருந்து கலைஞர் வெளியேறிட்டாரு. கூட்டணியில இருந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வெளியேறி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் குஜராத் மேட்டருக்கு எதிர்த்து போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாரு. ஐஎன்எல்டி சீட்டு தகராறுல வெளியேறி போயிட்டாங்க. இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ்ங்கிற கட்சி, என்டிஏல இருந்த கட்சி காங்கிரஸ்ல போய் மெர்ஜ் ஆயிட்டு ஒரு 5 பெரிய நிகழ்வுகள். 99ல பிரிஞ்சு நின்ன சரத்பவாரும் சோனியாவும் ஒன்னா சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வாஜ்பாய் இந்தியா ஷைனிங்க்கு எதிராக வாஜ்பாய்க்கு பின்னடைவு கொடுத்தது. ஏன் கல்யாண் சிங் யூபி சீஃப் மினிஸ்டரா விட்டு இறங்குனது பாதிச்சது. மதன்லால் குரானா மேட்ரு டெல்லியில பாதிச்சது. இவர் கேசவபாய் பட்டேல், சங்கர் சிங் வகேலா மேட்ரு வந்து குஜராத்ல பாதிச்சது. இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு பாதிக்கிற அளவுக்கு டேங்கிபிளா உத்தவ் தாக்கரே மேட்ரு தவிர மோடிக்கு எதிராக என்ன இருக்குது சார்? அதுல ஒண்ணு சொல்றாங்க சார், மாநில கட்சிகள் எல்லாமே பாஜக, இப்ப மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாஜக எதிராக இருக்கு. அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஐஎன்டிஏ கூட்டணியில முதல்வர்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஐஎன்ஏ கூட்டணியில முதல்வர்கள் கூட்டணியில இனிப்பண்ணா பினராயி விஜயன் பார்லிமெண்ட் தோக்குறாரு, அசம்பிளில ஜெயிக்கிறாரு. அப்போ பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கிட்டே அவரு தோக்குறாரு. பஞ்சாப் முதல்வர் வந்து காங்கிரஸை தோக்கடிப்பாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் மட்டும்தான் அசம்பிளிலையும் ஜெயித்திருக்காரு, பார்லிமெண்ட்லையும் ஜெயித்திருக்காரு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறாரு. மற்ற யாருமே வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா சொல்றது கூட தயார் இல்லை. அகிலேஷ் யாதவ் முதல்வராக இருந்தவர் தயாரா இல்ல. தேஜஸ்வி யாதவ் முதல்வராக இருந்தவருக்கு மகன் தயாரா இல்ல. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன். எஸ், மம்தா கூட வெளியே இருந்த ஆதரவுன்னு சொல்றது வந்து மோடிக்கு மெஜாரிட்டி வரும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னோட அதிக பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வருவாரு, பழைய அளவு சீட்டும் வந்துருவாரு, அதுல எந்த மேட்டர் இல்லை. பட் மம்தா பானர்ஜி அவங்க கனவுல அவங்க இருக்கிறாங்க. வெளியே இருந்த ஆதரவுன்னு என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு மெஜாரிட்டி வரலன்னா நம்ம உங்க சிஸ்டரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, மோடி தேவையில்ல பிரைம் மினிஸ்டர் ஆயிடலான்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க கனவுல தான் அந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஜெயலலிதா 14 கண்ட கனவை தான் மம்தா பானர்ஜி கனவு காண்றாங்க. கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் ஒதுக்கி விட்டுட்டு தனியா நின்று வெஸ்ட் பெங்காலில் மோடி 20 சீட்டுக்கு மேல வந்துருவாருங்கிறது என் கணக்கு. அவங்க கணக்கு ஒரு 35-38 சீட்டு வந்துட்டோம்னா இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். இந்த 38 வச்சுட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரா உட்காந்துடலாம். நம்மளை ஜெகன் சப்போர்ட் பண்ணுவாரு, நவீன் சப்போர்ட் பண்ணுவாரு, நிதிஷ் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாரு, பாஜகவும் வெளியே இருந்து ஆதரவுன்னு பண்ணிடுவாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளும் நம்மளை சப்போர்ட் பண்ண தயங்க மாட்டாங்க. காங்கிரஸ் மேலே வந்தோன்னா முஸ்லீம் ஓட்டை எடுத்து அகிலேஷ் யாதவ் பலகீனப்படுத்துவாங்க, தேஜஸ்வி யாதவ் பலகீனப்படுத்துவாங்க, சரத்பவாரை பலகீனப்படுத்துவாங்க. ஸோ இந்த தொல்லை வேண்டான்னு மம்தா பானர்ஜி பின்னாடி எல்லாரும் வந்துடுவாங்கன்னு தான் அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஒரு கணக்கு போட்ட மாதிரி தான் மம்தா பானர்ஜியும் ஒரு கணக்கை போட்டு அரசியல் காயின் அர்த்தங்களை செய்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான கொஸ்டினே எழாது. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 14-19 இருந்த மாதிரி 24 இருக்கக்கூடிய மோடி
ஏபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு மேலே வந்துருவாருங்கிறது தான் 100% உண்மையான ஒரு விஷயம். இடையில ஒரு வாரம் காங்கிரஸ்காரங்க சும்மா கதை விட்டுட்டு இருந்ததை பாஜக அதை எதிர்கொள்ளலை. இப்போ தான் அடித்து விளையாடுறாங்களே, பழைய சீட்டு வராது காங்கிரஸுக்கு, ரெபரேட்லேயே ஜெயிக்க மாட்டாருன்னு இவங்க சொல்லக்கூடிய கம்பி கட்டுக்கு அதை விட அதிகமாக வயநாட்டிலே தோத்து போகிற அளவுக்கு அவங்களும் அடிக்கிறாங்களே. அந்த வயநாட்டுல ராகுல் ஜெயிப்பார். வயநாட்டுல ராகுல் இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 240 தொகுதிகளில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட நிற்கிறாங்க. இந்த 240ல் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல இந்த முறை வெற்றி பெற்று விடுவார்கள். ஏன்னா பிகே இதுக்கு முன்னாடியே சொன்ன 100 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் ஜெயித்து விட்டது என்று சொன்னா ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு. அந்த கால்குலேஷன்ல எப்படி சார்? 100 தொகுதியெல்லாம் காங்கிரஸுக்கு முன்னோட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பழைய தொகுதியை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பஞ்சாபில் காங்கிரஸ் பழைய தொகுதியை இழக்குது. கர்நாடகாவில் ஒன்றும் பெருசாக இல்லை, இழக்குதுக்கு ஒன்றும் இல்லை. தெலுங்கானாவில் 1-2 கொஞ்சம் கூடலாம். ஆந்திராவில் ஏற்கனவே இல்லை. கேரளாவில் ஸ்டேட்டஸ் கோ தான். இதை தாண்டி காங்கிரஸ் எங்கே ஜெயிக்குது? மகாராஷ்டிராவில் 1-2 சீட்டு ஜெயிக்கலாம், அவ்வளோதான். வேற பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. மத்திய பிரதேசில் ஜெயிக்கிற போதா, இந்தூரில் தான் ஓடிட்டாங்களே, குஜராத்தில் ஜெயிக்கிற போதா, சூரத்தில் தான் ஓடிட்டாங்களே.